Hi friends, வணக்கம். நம்ம overview பார்த்தோம். overview பார்த்தீங்கன்னா ultrasonic buzzer வச்சு ஒரு சர்க்யூட், சிம்பிள் சர்க்யூட் யூசிங் டிங்கர் இருந்தோம். ஸோ டிங்கர்கேட் சாஃப்ட்வேர் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரியே அந்த சேம் ப்ரொசீஜர் தான் இப்போ ஃபாலோ பண்ணுறோம். நம்ம டிங்கர்கேட் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம டிங்கர்கேடுக்கு லாகின் பண்ணோம். www.tinkercad.com ஆர் கூகுளில் போய் ஜஸ்ட் டிங்கர்கேட்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் டிங்கர்கேட்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் உங்கள் கூகுள் சர்ச்சில் ஃபஸ்ட்டு லிங்க் பார்த்தீங்கன்னா டிங்கர்கேட் 3D டிஜிட்டல் டிசைன் வித் ஆன்லைன் கேட் அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லிங்க் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். டிங்கர்கேட் ஆட்டோடெஸ்க் டிங்கர்கேட் இருக்குது. இங்கே சைன்இன் ஜாயின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, சைன்இன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. சைன்இன் கிளிக் பண்ணுங்கள். சைன்இன் பண்ணுறதுக்கு நமக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. நான் சைன்இன் வித் கூகுள் கிளிக் பண்ணி உள்ளே வரேன். இங்கே நீங்கள் வந்ததும் நம்ம சைன்இன் வித் கூகுள் கொடுத்தனால நம்ம கூகுள் அக்கௌண்ட் வச்சு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் கூகுள் அக்கௌண்ட் நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா போதும், நம்ம டிங்கர்கேட் சர்க்யூட்டுக்கு போயிடலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு விர்ச்சுவல் லெபார்ட்டரி. நம்ம ரியலாக காம்பனன்ட்ஸ் வச்சு பண்ணால் எப்படி அவுட்புட் இருக்குமோ அதை வந்து விர்ச்சுவலாகவே நம்ம ஃபீல் பண்ணலாம். ஒரு விர்ச்சுவல் ரியல் லேப் தான் வந்து டிங்கர்கேட். சிமுலேஷன்ஸ்க்கு நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சாஃப்ட்வேர், ஏன்னா நம்ம இதை டவுன்லோட் பண்ணாமே யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பேஜ் பார்த்தீங்கன்னா சர்க்யூட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த சர்க்யூட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைட் சர்க்யூட்ஸ், தென் கிரியேட் நியூ சர்க்யூட். கிரியேட் நியூ சர்க்யூட்னு க்ரீன் கலர் டேப் இருக்குது, அது கிளிக் பண்ணுங்கள். க்ரீன் கலர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணது உங்களுக்கு நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ். பார்த்திங்கன்னா பேசிக் காம்பனன்ட்ஸ் இருக்குது. அதுக்கு நெக்ஸ்ட் ஒரு ஐக்கான் இருக்குது. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேசிக் காம்பனன்ட்ஸோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ், ரெசிஸ்டர்னா என்ன பர்பஸ், எல்இடினா என்ன பர்பஸ், தென் புஷ் பட்டனா என்ன பர்பஸ், அதோட பேசிக் இன்ஃபர்மேஷன், வெரி பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அல்ட்ராசோனிக் போர்ட், இட் இஸ் அ ப்ரோக்ராமர் போர்டு, இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்கும். நம்ம இங்கேருந்து காம்பனன்ட்ஸ் எடுத்து ட்ராக் பண்ணி தான் நம்ம ஒர்க் ஸ்பேஸில் வைக்க போகிறோம். நம்ம ரைட் சைட்லேருந்து காம்பனன்ட்ஸை பிக் பண்ணி நம்மளோட ஒர்க் ஸ்பேஸில் வச்சிடலாம். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ்லாம் ஒன்ஸ் நீங்கள் ஓவர்வியூ கோத்ரூ பண்ணுங்கள், என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு கோத்ரூ பண்ணுங்கள். இப்போ பேசிக்கில் நம்ம ஆல் கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ ப்ரீவியஸ் மெனுவுக்கு போகிறக்கு சேம் இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் மெனுவுக்கு போயிடலாம். ஸோ காம்பனன்ட்ஸ் மட்டும் இருக்கும், அதோட பேசிக் இன்ஃபர்மேஷன் இங்கே இல்லை. வேணும்னா அதை கிளிக் பண்ணி திரும்ப போய்க்கலாம். அல்ட்ராசோனிக் பார்த்தீங்கன்னா 2 சென்சார்ஸ் அவைலபிள். ஒன்று வந்து 3 பின் கனெக்ஷன், இன்னொன்று 4 பின். நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து 4 பின் கனெக்ஷன்ஸ். 4 பின் என்னென்னு பார்த்தீங்கன்னா விசிசி, ட்ரிகர், எக்கோ, கிரவுண்ட். நெக்ஸ்ட் ஒன் ஆர்டினோ. ஸோ ஆர்டினோவில் இப்போ கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும். அல்ட்ராசோனிக் சென்சரில் 4 பின்ஸ் இருக்குது. நம்ம அந்த 4 பின்ஸ் வந்து ஆர்டினோவில் ஏதோ ஒரு ஜிபிஓ பின்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிட்டு அந்த ஜிபிஓ பின்ஸில் கொடுக்கலாம். இப்போ விசிசி வந்து நம்ம 5th பின்னில் கொடுக்கலாம், 5 வோல்ட்டில் கொடுக்கலாம். இல்லைனா நம்ம ஒரு ஏதோ ஜிபிஓ பின் யூஸ் பண்ணி அந்த ஜிபிஓ பின்னை வந்து விசிசியை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஒயர் வந்து நம்ம யூஸ்வலாக விசிசிக்கு ரெட் கொடுக்கறதுனால நான் ரெட்டே சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த கலர் ஆப்ஷன்ஸ் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் ட்ரிகர், எக்கோ கனெக்ஷன்ஸ், க்ரீன் கலர். கலர்ஸ் வந்து மேட்டரில் நீங்கள் எந்த கலர் வேணால் கொடுத்துக்கலாம். நம்ம பேசிக்காக லேபில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி விசிசினா ரெட், கிரவுண்ட்னா பிளாக், அந்த ஆப்ஷன் நாங்கள் கொடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கனெக்ஷன் முடிஞ்சது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அல்ட்ராசோனிக் சென்சாரை வந்து ஆர்டினோ கூட இன்டர்ஃபேஸ் பண்ணி அதோட ப்ரோக்ராம் நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ப்ரோக்ராம் இன்புட் கொடுத்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆர்டினோ சாஃப்ட்வேரில் நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ரோக்ராமை தான் காப்பி பண்ணி இங்கே வந்து நம்ம கோடில் போட போகிறோம். ஸோ இந்த ஆர்டினோ சாஃப்ட்வேர் இது வந்து உங்களுக்கு நீங்கள் ஆர்டினோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கோடிங் வந்து அதிலே போட்டுருங்க. ஏன்னா நம்ம இங்கே ஆன்லைனில் பண்ணுறதுக்கு அதில் பண்ணுறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த கோடிங் பண்ணதுக்கப்புறம் இங்கே கோடுங்கிற ஐக்கான் இருக்குது, அதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் அல்ட்ராசோனிக் சென்சாரோட கோடிங். நம்ம இங்கேருந்து காப்பி பண்ணி டிங்கர்கேட்டில் பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த கோடிங் வந்து அப்படியே காப்பி பண்ணுங்கள். இங்கே கோடுங்கிற ஐக்கன் அந்த டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா கோட் ஆப்ஷன் பிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பிளாக் அண்ட் டெக்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் கொடுத்து பிளாக் பண்ணலாம். இல்லை நீங்கள் கோடு பிளாக் கொடுத்தும் கோடிங் பண்ணலாம், டெக்ஸ்ட் கொடுத்தும் கோடிங் பண்ணலாம். நான் டெக்ஸ்ட் கொடுத்து பண்ணுறேன். ஸோ இங்கே பின் நம்பர்ஸ் ட்ரிகர் பின் 16 இருக்குது. நம்ம இங்கே ஆக்சுவலாக சர்க்யூட்டில் வந்து பின் நம்பர் 12 கனெக்ட் பண்ணியிருக்கோம், ட்ரிகர் 11 வந்து எக்கோ கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 16.5ங்கிற பின்னை நம்ம சேஞ்ச் பண்ணி ட்ரிகர் பின்னை வந்து 12, எக்கோ பின் 11 கொடுத்துக்கலாம். நான் இங்கே இப்போ 13th பின்னை வந்து விசிசியை கான்ஃபிகர் பண்ணணும். விசிசியை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு நான் இன்ட் ஒரு வேரியபிள் கிரவுண்ட் விசிசி வந்து 13, கிரவுண்ட் வந்து 10th பின்னில் கனெக்ட் பண்ணனால நான் இன்ட் விசிசி 13, கிரவுண்டு வந்து 10 கொடுத்துருக்கேன். இப்போ பின் மோட் வாய்ட் செட்டப்பில் இந்த பின் வந்து என்ன ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம்? விசிசிங்கிறத வந்து ஹை வோல்டேஜ் 5 வோல்ட் தான் வந்து விசிசி. அதே மாதிரி பின் மோட் கிரவுண்ட் அவுட்புட். பின் மோடுங்கிறதுல வந்து நம்ம என்ன பின் யூஸ் பண்ணுறோம், அது இன்புட்டாக யூஸ் பண்ணுறோமா அவுட்புட்டாக யூஸ் பண்ணுறோமா? இங்கே நம்ம அவுட்புட்டாக யூஸ் பண்ணால விசிசி அவுட்புட், கிரவுண்ட் அவுட்புட்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் டிஜிட்டல் ரைட். எனக்கு விசிசிங்கிற பின்னில் வந்து எனக்கு 5 வோல்ட் வரணும், 5 வோல்ட் அவுட்புட் வரணும்னா டிஜிட்டல் ரைட் விசிசி ஹை. இப்போ எனக்கு கிரவுண்டில் வந்து எனக்கு வந்து 0 வோல்ட் வந்தால் போதும். ஸோ அப்போ நான் டிஜிட்டல் ரைட் கிரவுண்ட் லோங்கிற இன்புட் கொடுக்கணும். ஆனால் ஹைங்கிறது 5 வோல்ட், லோங்கிறது வந்து 0 வோல்ட். ஸோ இதுதான் வந்து நம்ம வாய்ட் செட்டப்பில் இந்த ஜிபிஓ பின்ஸை வந்து நம்ம எப்படி செட்டப் பண்ணியிருக்கோம், இன்புட் அவுட்புட்டாக செட் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே எல்லா பின்ஸுமே வந்து அவுட்புட், எக்கோ பின் மட்டும் இன்புட். தென் இது வாய்ட் லூப்பில் இருக்கிற சின்டாக்ஸ். நம்ம டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம ஃபார்முலா டூரேஷன் இன்ட்டு 0.034/2, ஸ்பீடு டூரேஷன் டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஸ்பீட். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுறோம் டிஸ்டன்ஸ். ஸோ கோட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் சிமுலேஷன், இனிஷியலைசிங். இப்போ சிமுலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த சர்க்யூட்டை நீங்கள் ட்ராக் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதுக்கு சர்க்யூட் பக்கத்தில் வச்சு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அல்ட்ராசோனிக் சென்சரோட ஒர்க்கிங். நீங்கள் இந்த பாலை வந்து மூவ் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ், அந்த பால் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு வந்து உங்களுக்கு அல்ட்ராசோனிக் சென்சர் மேலேயே டிஸ்பிளே ஆகுது. இன்ச்சஸ்லேயும் டிஸ்பிளே ஆகுது, சென்டிமீட்டர்ஸ்லேயும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஸ்டாப் சிமுலேஷன் நம்ம செக் பண்ணியாச்சு. இப்போது இந்த சர்க்யூட்டை ஃபுல்லாக மூவ் பண்ணோன்னா அது பக்கத்தில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணி அப் டவுன்னு மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பஸ்ஸர் எடுத்து கனெக்ட் பண்ணலாம். பஸ்ஸர் எடுத்து நம்ம ஜஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். சப்போஸ் ஒரு நம்ம இங்கே ரேஞ்ச் பார்த்தோம், சென்டிமீட்டர்ஸில் இருந்துச்சு. சப்போஸ் ரேஞ்ச் வந்து ஒரு 50 கீழே இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு அலாரம் வர்ற மாதிரி நம்ம செக் பண்ணலாம். ஸோ பஸ்ஸர் எடுத்தாச்சு. பஸ்ஸர் எடுக்கிறேன். ஓகே பஸ்ஸர். இப்போ நம்ம யூஸ்வலாக இங்கே இருக்கிற ஜிபிஓ பின்ஸ் ஏதோ ஒரு பின்னில் கனெக்ட் பண்ணலாம். நீங்கள் செலக்ட் பண்ணுற பின் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இங்கே பின் நம்பர் என்ன யூஸ் பண்ணலாம், 7. தென் பின் நம்பர் நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் வந்து 7ல் கொடுத்தாச்சு. இப்போ நெகட்டிவ் வந்து கிரவுண்ட் பண்ணணும். ஸோ கிரவுண்டு பார்த்திங்கன்னா கீழே இருக்குது, கீழே போய் கனெக்ட் பண்ணலாம். இல்லை அதை நீங்கள் ஜிபிஓ பின்ஸ் வந்து நம்ம அல்ட்ராசோனிக் சென்சாருக்கு கிரவுண்ட் கொடுத்த மாதிரியும் கொடுக்கலாம். போர்ட்லேயே கிரவுண்டு விசிசி இருக்குது, நம்ம தேவைப்பட்டு அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஜிபிஓ பின்ஸையும் நம்ம எப்படி விசிசி கிரவுண்டாக யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி நீங்கள் விசிசி கிரவுண்டாக வந்து ஜிபிஓ பின்ஸை யூஸ் பண்ணும்போது உங்களோட சர்க்யூட்டோட சைஸ் ரெடியூஸ் ஆகும், சர்க்யூட்டோட காம்ப்ளெக்சிட்டி ரெடியூஸ் ஆகும், சர்க்யூட் வந்து காம்பேக்டாக இருக்கும் பார்க்குறக்கு. ஒயர்ஸ் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 7th பின் யூஸ் பண்ணியிருக்கோமா, 7th பின் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், பஸ்ஸர் வந்து ஒரு அவுட்புட் டிவைஸ். ஸோ இன்ட் பஸ்ஸர் என்ன பின் நம்பர் ஈக்குவல் டு 7.
பின் மோட். நெக்ஸ்ட் வந்து வாய்ட் செட்டப்பில் பின் மோட். பஸ்ஸர் இஸ் வந்து பஸ்ஸர் வந்து அவுட்புட். ஸோ பின் மோட் பஸ்ஸர் கமா இன்புட்டுன்றது அவுட்புட்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா பஸ்ஸர் வந்து ஒரு அவுட்புட் டிவைஸ். இப்போ இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி சப்போஸ் அந்த ஆப்ஜெக்ட் வந்து 50 சென்டிமீட்டருக்கு கம்மியான டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா நமக்கு பஸ்ஸரில் வந்து ஒரு இண்டிகேஷன் வரணும், சவுண்ட் இண்டிகேஷன் வரணும். அதுக்கு தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஸோ இஃப் டிஸ்டன்ஸுங்கிற வேரியபிளில் தான் வந்து டிஸ்டன்ஸ் இந்த 50, 40, 60, 100 வர்ற வேல்யூஸ் இங்கே தான் இருக்குது. இப்போ இந்த டிஸ்டன்ஸுங்கிற வேல்யூ வந்து லெஸ் தென் 50 இருந்துச்சுன்னா எனக்கு என்ன கண்டிஷன், எனக்கு என்ன அவுட்புட் வரணும்னா அந்த கண்டிஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓப்பன் ப்ராக்கெட் டிஜிட்டல் ரைட் லெஸ் தென் 50னா எனக்கு பஸ்ஸரில் அவுட்புட் வரணும், பஸ்ஸரில் சவுண்டு வரணும். சவுண்ட் வரக்கு நான் என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு வோல்டேஜ் கொடுக்கணும், ஹை வோல்டேஜ் கொடுக்கணும். ஸோ பஸ்ஸர் கமா ஹை. ஸோ இஃப் கண்டிஷனில் லெஸ் தென் 50க்கு ஒரு கண்டிஷன் கொடுத்தாச்சு. ஏல்ஸ் லெஸ் தென் 50 இல்லை அப்படின்னா 50யோட அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் என்ன ஆக்ஷன் பண்ணணும். ஸோ டிஜிட்டல் ரைட் பஸ்ஸர் லோ. ஸோ லெஸ் தென் 50னா எனக்கு பஸ்ஸர் ஆன் ஆகணும், கிரேட்டர் தென் 50 பஸ்ஸர் 50 டிஸ்டன்ஸ் வந்து 50க்கு மேலே இருக்குன்னா எனக்கு பஸ்ஸர் வந்து ஆஃப் ஆகிடணும். ஸோ பஸ்ஸர் கமாண்ட் லோ. ஸோ இதுதான் நம்மளோட கோடிங். இப்போ சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். கோடிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கோட் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் சிமுலேஷன் இந்த ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் செக் பண்ணலாம். கீழே புஷ் பண்ணிட்டு கரெக்டாக அந்த சென்சாரில் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பால் நீங்கள் மூவ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 50 வந்துருச்சு. லெஸ் தென் 50க்கு நம்ம போட்ட கண்டிஷன் வந்து பஸ்ஸரில் வந்து அவுட்புட். இப்போ பஸ்ஸரோட அவுட்புட் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஒரு விஷுவலாக ஒரு அவுட்புட் வர மாதிரி தெரியுது. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா ஆடியோ சவுண்டும் கேட்குது. இது வந்து ரொம்ப சூப்பராக நம்ம நார்மலாக நம்ம ஹார்ட்வேரில் பண்ணி பஸ்ஸர் கனெக்ட் பண்ணி எப்படி சவுண்ட் வருமோ அதே மாதிரி சவுண்ட் இதில் வர்றது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க.